நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு சராடெக் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா மோட்டோ G34 ஒரு குயிக் ரிவ்யூ நம்ம சேனலில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த மொபைலோட அன்பாக்சிங்காக இந்த மொபைல் நமக்கு கையில் கிடச்சிருக்குது. அந்த வீடியோவில் நமக்கு கிடைச்ச ஸ்பெக்ஸை வச்சு ஒரு குயிக்கான ரிவ்யூ கொடுத்துருந்தோம். இப்போ நமக்கு மொபைலே கையில் கிடச்சிருக்கிறதுனால ஒரு குட்டியான அன்பாக்சிங் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அந்த வீடியோவில் ஒரு குயிக்கான ரிவ்யூ பார்த்ததுனால இந்த வீடியோவில் ஒரு குயிக்கான அன்பாக்சிங் மட்டும் ரொம்ப குயிக்கான ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். 10,000 கிட்ட வரக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு தரமான மொபைல் இது. மொபைலோட ஓவரால் ஸ்பெக்ஸும் நல்லா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி மொபைலோட ப்ரைஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மொபைலோட பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருந்தாங்க. ஓப்பன் பண்ணது நமக்கு மொபைல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா சார்ஜர், அதுக்கான கேபிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தது போல இந்த மொபைலுக்கு ஸ்க்ராட்ச் கார்டோ இல்லை டெம்பர் கிளாஸோ எதுவும் ஒட்டு வராது. அதே மாதிரி இந்த மொபைலுக்கான கேஸும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ரெண்டுமே தனியாக தான் வாங்கிக்கணும். மொபைல், சார்ஜர், சிம் எஜெக்டர் டூல், புக்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்பவே சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. மொபைல் கையில் எடுத்தது நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். மொபைலோட மொத்த வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கிராம் வரும். கையில் பிடிக்கும்போது நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான மொபைலாக தான் ஃபீல் ஆகும். மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இன்ச்சுக்கான HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரும். ரொம்ப சிம்பிளாக ஒரு நீட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது பரவாயில்ல, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மொபைலோட ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல்லேயே முக்கியமான விஷயம் இதோட ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு Snapdragon 695 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 20,000 ப்ரைஸ் ரேஞ்சில் இல்லைனா ஒரு 17,000 18,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய மொபைலில் இந்த ப்ராசர் கொடுத்துட்டு இருந்தாங்க. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 1 இயர்க்கான அப்டேட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மோட்டோலன்னு சொல்லியிருக்காங்க. 1 இயருக்கு கண்டிப்பாக அப்டேட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஓவரால் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராசரே ஒரு நல்ல ப்ராசர் தான். அதுவும் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். மொபைலோட ஸ்பீடுக்காக LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. மொபைலோட சேஃப்டிக்காக IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸுக்காக இந்த மொபைல் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஓரளவுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும். கேமிங்காகவும் இந்த மொபைல் வாங்கலாம். கண்டிப்பாக கேமிங்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும். இருந்தாலும் இந்த பட்ஜெட்டில் நம்ம கேமிங்காக ஒரு மொபைல் வாங்குறத விட ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை சூஸ் பண்ணலாம். மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு, ஹெவியாக யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோவில் இருக்கும். அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய மொபைல் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் வரக்கூடிய கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா பற்றி பார்க்கும்போது ஓகே, பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு 20 வாட்டுக்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் அதுக்கான சார்ஜரையும் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 20 வாட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டீசென்டான டைம்லேயே சார்ஜ் ஆகிடும். மொபைலோட ஃபிசிக்கல் வியூ அப்படின்னு பார்க்கும்போது மொபைலோட லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் தான். மொபைலோட பாட்டம் சைடில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்கான Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. கூடவே 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ரைட் சைடில் வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் தான் நமக்கு இங்கே ஃபிங்கர் பிரிண்டாகவும் ஒர்க் ஆகுது. மொபைலோட டாப் சைடில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான மைக் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைலில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். மொபைலோட ஆன்லைன் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB வேரியன்ட், அதாவது 4120 மொபைல் ஒரு 11,000 பிரைஸுக்கும் 8 வேரியன்ட் 12,000 பிரைஸுக்கும் சேல் பண்ணுறாங்க. நம்ம இந்த மொபைல் ஆஃப்லைனில் தான் வாங்கியிருந்தோம். ஆஃப்லைனில் வாங்கியிருந்ததுனால இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,600 நமக்கு கிடைச்சிது. ஆஃப்லைன் ப்ரைஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வாங்குற இடத்த பொறுத்து, ஏரியாவை பொறுத்து ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். 13,000 12,600 இந்த மொபைல் நாங்கள் கம்மி பண்ணி வாங்கியிருந்தோம். ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு 600 கூட போயிருந்தாலும் ஒரு பட்ஜெட்டில் வரக்கூடிய நல்ல ஒரு தரமான மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். சில பேர் கேம் விளையாட மாட்டாங்க, கேமராலாம் பெருசாக தேவைப்படாது, மொபைல் மட்டும் இருந்தால் போதும், நான் அதை வச்சு அதிகமாக யூஸ் பண்ணுவேன், எனக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸோட மொபைல் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மொபைல் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை பற்றின இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலே இதுக்கான வீடியோ கொடுத்துருக்கோம். வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் ஐ பட்டன்லையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த மொபைல் வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மொபைல் கிடச்சிருக்கு, இதோட அன்பாக்சிங் நம்ம மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி யூஸ்ஃபுல்லான மொபைலுக்கான ரிவ்யூவாக இருக்கட்டும், கேஜெட்டுக்கான ரிவ்யூவாக இருக்கட்டும், யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.